காலை வணக்கம். பாண்டிச்சேரியில் ஏம்பலம் வில்லேஜிலேருந்து வரோம். நாங்கள் என்னென்னா ஒரு 20 வருஷமாக பொது சேவை செஞ்சுட்டு வரோம். அது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த அவார்டு NVA ஃபெல்லோன்ற அவார்டு கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கிராமத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. இந்த விர்ச்சுவல் அகாடமியில் நாங்களும் ஒரு உறுப்பினராக சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் முதல் தடவையாக டாக்டர் ஐயா அப்துல் கலாம் கையில் நாங்கள் அந்த அவார்டை வாங்கினோம். அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஆண்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடச்சிது. இதெல்லாம் பார்த்து நம்ம பெண்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத, பெண்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுன்றதே இதுக்கப்புறம் தான் எங்கள் கிராம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கிராமத்தில் எந்த ஒரு கூட்டம் கூடனாலும் எதாக இருந்தாலும் எங்களை ஒரு உறுப்பினராக கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணுவாங்க. அதில் நாங்கள் இதாக இருக்கோம். இப்போ ஏம்பலத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து எங்கள் கிராம மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து ஏம்பலம் வில்லேஜை ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த MSSRF செய்தி மையம் நாலேஜ் சென்டர்னால தான் அந்த எண்ணங்கள் வந்தது. அதனால் அந்த சென்டரை நாங்கள் நல்லா இன்னும் சென்டரை பயன்படுத்தி மக்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஐயா அவங்க தான் கடைசி அடிமட்ட மக்களுக்கும் இந்த டெக்னாலஜி போய் சேரணுன்ற ஒரே குறிக்கோளில் எங்களுக்கு இந்த மையத்தை வச்சோம். அதன் மூலிமா அரசாங்க தகவலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த தகவல் போகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சோம். நாங்கள் ஊரில் பல இடங்களில் அலௌன்ஸ் வச்சு எந்த ஒரு தகவல் வந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்ககிட்ட முதல்ல தகவல் வரும், நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த தகவல் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்னும் நிறைய இந்த செய்திகள் போய் சேர்கிறதுக்காக VMC வில்லேஜ் மேலாண்மை கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா தெருக்கள்லேருந்து ஒரு மெம்பர் போட்டு அந்த வில்லேஜ் மேலாண்மை கமிட்டி தான் இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் இப்போ சேர்க்குறாங்க. அவங்க தான் இப்போ நாங்கள் இணைஞ்சு செயல்படும் போது விவசாய கிராமம் இல்லையா எங்கள் கிராமம், அப்போ விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மாதம் ஒரு தடவை பிளான் கிளினிக் நடத்தி அவங்களுக்கு உண்டான தகவல்களை அப்போது அந்த அவங்களோட பிரச்சனைக்கு அந்த ஆலோசனை கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் இது மாதிரி நடக்கத்தை தெரிஞ்சுட்டு எங்கள் பக்கத்தில் 14 வில்லேஜில் உள்ள விவசாயிகள் எங்களுக்கும் இந்த மாதிரியான உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததில்ல, அவங்க இடத்துலையே போயிட்டு ஒரு 20 ஒரு சின்ன வில்லேஜ்னா 20 விவசாயி கூடுவாங்க. அவங்களுக்கும் நாங்கள் அந்த விவசாய சம்மந்தமான ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ விவசாயிகள் இயற்கை வேளாண்மை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களும் இப்போ எங்ககிட்ட என்ன உதவிகள் வேணும்னு கேட்குறாங்க. அதன்படி நாங்கள் செஞ்சு கொடுத்து எங்களோட ஏம்பலம் வில்லேஜை முன்மாதிரி வில்லேஜாக மாற்றணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதுக்கு எங்கள் வில்லேஜ் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒரு தென்னை மரம் நட்டு நம்ம புருஷ ஆல்பர்ட் ஐயா அவர்களும் ப்ரொஃபஸரும் திறந்து வச்சாங்க. அது நாங்கள் அந்த தென்னை மரம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்குது. அந்த மாதிரி எங்களோட மையமும் வளர்ந்து இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய தகவல் கொடுக்குது. அது மட்டும் இல்லைன்னா இப்போ நான்லாம் ஃப்ளைட்லலாம் போனதே இல்லை. ஆனால் ஐயா அவங்க என்னை ஜெனீவாவுக்கு 2005 கூட்டின்னு போயிட்டு 15 நாள் அங்கே தி வேர்ல்டு சம்மிட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு அங்கே. அப்போ அங்கே நான் எங்களோட வில்லேஜில் எங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கு என்னென்ன செய்கிறோன்றதை பேசுகிறதுல கலந்துக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கெல்லாம் ஐயா அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.